வணக்கம் லக்ஷ்மி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ ஹீலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஹீலிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? ஸோ ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை உங்களுக்குள்ள ஏதாவது ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடலாம். வெல்கம் டு டே 3 ஆஃப் free 7 days Ho'oponopono live healing session. ஸோ 7 நாட்கள் நம்ம Ho'oponopono லைவ் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கிறோம். மார்ச் 1 இருந்து மார்ச் 7 வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ மார்ச் 1 அன்னைக்கு நம்ம வெறுமன ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி பேசணும். Ho'oponoனா என்ன, யார் Ho'opono கிரியேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் Ho'opono ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அது என் வாழ்க்கையில் எப்போ உள்ளே வந்தது, எனக்கு என்ன மாதிரியான நன்மைகளை அது செஞ்சுட்டு இருக்கு, இன்னும் நிறைய செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டே 2 நேற்று நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக வேண்டி Ho'opono ஹீலிங் சாண்டிங் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நாம் எமோஷ்னல் ஹெல்த்துக்காக வேண்டி அல்லனா மென்டல் ஹெல்த்துக்காக வேண்டி நம்ம இன்னைக்கு சாண்டிங் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ். நீங்கள் இங்கே எத்தனை பேர் இந்த ஃப்ரேஸை கேள்விப்பட்டிருக்கீங்க? எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் எப்படி எண்ணுறீங்களோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை அமையுது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? நம்ம என்ன எண்ணுறோமோ, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாகவே மாறுது அப்படின்னு நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? எஸ், நிறைய நேரங்களில் அப்படிதான் நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இப்போ ஏதாவது ஒரு பண கஷ்டம்னாலோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டம்னாலோ, இல்லை ஹெல்த்தில் கஷ்டம்னாலோ அதுக்கு யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. இந்த வாழ்க்கை நீங்கள் என்ன மாதிரி ஒரு நேரத்தில் சிந்திச்சிங்களோ, இல்லை என்ன மாதிரி ஒரு நேரத்தில் நம்புனீங்களோ, இல்லை எந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஃபீல் பண்ணீங்களோ, இல்லை இந்த மாதிரி ஏதாவது எந்த நேரத்துலையாவது அதுக்கான ஆக்ஷன் எடுத்தீங்களோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. ஸோ உங்கள் வாழ்க்கை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா FTBAன்னு சொல்லுவாங்க, ஃபீலிங்ஸ், தாட்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை பொறுத்து, உங்களோட தாட்ஸை பொறுத்து, உங்களோட பிலீஃப்ஸ், நம்பிக்கைகளை பொறுத்து, உங்களோட ஆக்ஷனை பொறுத்து அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. ஸோ என்னை சுற்றி இருக்கிற என் மாமியாரோ, என்னோட வீட்டுக்காரரோ, இல்லை என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ, இல்லை என்னோட பாஸோ யாரும் என் வாழ்க்கையை நிர்ணயிக்கலை. நான் தான் என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறேன். என்னோட எண்ணங்கள் மூலமாக, என்னோட ஃபீலிங்ஸ் மூலமாக, என்னோட நம்பிக்கைகள் மூலமா, என்னோட செயல்பாடுகள் மூலமா. ஸோ புரியுதா உங்களுக்கு? இதை உணர்ந்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ்றீங்கன்னா அது கஷ்டமோ நஷ்டமோ அது யாரால தான் உருவாக்கப்பட்டிருக்கு? உங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு மனசில் ஒரு கோபம் இருக்குது, நமக்கு மனசில் ஒரு ஏமாற்றம் இருக்குது, நமக்கு மனசில் ஒரு கவலை இருக்குது அப்படின்னா அதை உருவாக்குனது யாரு தான்? நம்ம புருஷனோ, இல்லை நம்ம மாமியாரோ, நம்ம பிள்ளைங்களோ, நம்ம பாஸோ இல்லை. அந்த உணர்ச்சிகள், அந்த ஃபீலிங்ஸை நமக்குள்ளே உருவாக்குனது நாம தான். ஸோ அப்போ யார் அதை ஹீல் பண்ணணும், யார் அதை கிளியர் பண்ணணும், யார் அதை க்ளீன் பண்ணணும்? நாம தான். புரியுதா உங்களுக்கு? எதுக்காக வேண்டி நம்ம இந்த ஹீலிங், நம்ம எமோஷ்னல் ஹீலிங் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம கட்டாயமாக ஹீலிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? அண்ட் இன்னொரு விஷயம், எமோஷன் இஸ் நத்திங் பட் எனர்ஜி இன் மோஷன்.
ஸோ எமோஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? எனர்ஜி இன் மோஷன். ஸோ எனர்ஜி ஏதோ ஒரு விதத்தில் மூவ் ஆகி உங்கள் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல தங்கி போய் இருக்கு. அதுதான் எமோஷன்ஸாக, அதுதான் ஃபீலிங்ஸாக உங்களுக்கு வருது. ஸோ அது அந்த எமோஷன்ஸ் வந்து நிறைய உங்கள் வாழ்க்கையில் தங்கி போய் இருந்துச்சுன்னா எப்படி தெரியும்? ஹவ் வில் ஐ நோ தட் ஐ ஆம் எமோஷ்னலி ஸ்டக் ஆர் ஐ ஆம் பீயிங் ஹெல்ட் பை மை ஃபீலிங்ஸ் அண்ட் ஹெல்ட் பை மை எமோஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்னா, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பேட்டர்ன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கோவப்பட்டு சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகும். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட்டு, சண்டை வந்திருக்குன்னா அன்னைக்கு நினைப்பீங்க, அதை சரி பண்ணி கொஞ்சம் சரியா பேசுனதுக்கு அப்புறம் மனசுல நினைப்பீங்க, நம்மளுக்கு இந்த சண்டை வரவே கூடாது, இந்த ஆர்கியூமெண்ட் இனிமே வரவே கூடாது நமக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா 2வது நாள் என்னதான் வந்திருக்கும்? அதே மாதிரி இன்னொரு சண்டை வந்திருக்கும், அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும். அப்புறம் நினைப்பீங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம ஒரு காய்ச்சலோ இல்லை ஏதோ ஒரு இது வருது. ஸோ என்னடா இது அடிக்கடி நமக்கு இப்படி காய்ச்சல் அது இதுவும் வந்துட்டே இருக்குதே அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து கோயிலுக்கெல்லாம் நேர்ந்து பிள்ளையாருக்கு தேங்காய் போடுறேன் அப்படின்லாம். நான் அப்படி தான் நேர்ந்துக்குவேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இதுன்னா உடனே நான் பிள்ளையாருக்கு தேங்காய் போடுறேன்னு நினச்சிக்குவேன். எனக்கு நடக்கும். ஏன்னா அது நம்பிக்கை. என்னோட நம்பிக்கை பிள்ளையாருக்கு 21 தேங்காய் போடுறேன்னு நான் நினைச்சேன்னா அந்த காரியம் எனக்கு நடக்கும். ஸோ அது பிள்ளையாருங்கிற அந்த யூனிவர்சல் சக்தியா என்னங்கிறது கிடையாது, மெயினா என்னோட நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி நான் நினைச்சு பண்ணியிருந்தா கூட ஒரு சில நாட்கள் கழிச்சு திருப்பியும் ஏதாவது ஒரு ஹெல்த்ல இஷ்யூ வரும். ஸோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சில எமோஷன்ஸ் திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. என்ன ஒரு என்ன சொல்ல, நம்ம அதை சரி பண்ணிட்டோம், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னு நினைச்சா கூட அந்த எமோஷன் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. ஆங்கரோ இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனோ இரிட்டேஷனோ டிஸப்பாயின்மெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில பேட்டர்னா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது ஒரு என்ன சொல்ல சிக்னல். தட் இஸ் யூ ஆர் ஹேவிங் எமோஷனல் பர்டன் and you are having some kind of emotional என்ன சொல்ல weightage. அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி ஆகணும்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்கள் மேலே பறக்கணும்னு விரும்புகிறீங்க, ரொம்ப மேலே மேலே பறந்து பறந்து போய் அப்படி வானத்தில் அப்படி ஒரு என்ன சொல்ல பட்டம் பறக்கிற மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி நான் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும், அடுத்தடுத்த ஸ்பேஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்போவும் கையில் என்ன வச்சுட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு இருக்கீங்க. அந்த மூட்டையில் பழைய விஷயங்கள், பழைய குப்பைகள், பழைய கவலைகள், பழைய சண்டைகள், பழைய கோபங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த மூட்டைக்குள்ளே வச்சு அடைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மூட்டையை தூக்கிட்டு இப்படி இழுத்துக்கிட்டு நீங்க மேல பறக்கணும்னு நினைச்சா பறக்க முடியுமா? அந்த மூட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால மேல பறக்க முடியாது. நீங்க என்னவே முயற்சி பண்ணி மேல பறந்தாலும் அது உங்களை என்ன பண்ணிடும்? கீழே இழுத்து போட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பேக் முழுக்க குப்பையை சேர்த்துருக்கீங்க, ஒரு பை நிறைய குப்பையை சேர்த்துக்கிட்டு அந்த குப்பையை வச்சுக்கிட்டு பறக்கணும்னு நினைக்கிறீங்க. சில நேரத்தில் அந்த குப்பை வெயிட் உங்களை கீழே இழுத்து போட்டுருது. அப்படி இல்லைன்னா அந்த குப்பையாக சேர்த்து வச்சிருக்கிறதுலேருந்து நாத்தம் தாங்க முடியாமல் நீங்களே அதை பொறுக்க முடியாமல் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கூட வருது. இதை உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறீங்களா? எனி ஆஃப் யூ குட் ரிலேட் டு திஸ் வாட் ஐ ஆம் சேயிங்? நிறைய நேரங்களில் இது உங்களுக்கு ரிலேட் ஆகுதா? நம்ம நிறைய செமந்துக்கிட்டே மனசுக்குள்ள நிறைய காயங்கள், கோபங்கள் அதையெல்லாம் செமந்துக்கிட்டே நம்ம வாழ்க்கையில் நெடுதூர பயணம் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது நம்மளால் முடியலை, ரொம்ப தளர்ந்து போயிடுறோம். ஸோ அதுக்காக வேண்டி தான் இன்னைக்கு நம்ம எமோஷ்னல் ஹெல்த்துக்காக வேண்டி ஹூனோ போனோ பண்ண போகிறோம். ஸோ இந்த எமோஷ்னல் ஹெல்த்துக்கு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா புரியும். நான் இங்கே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதே மாதிரியான இன்னொரு டம்ளரும் இங்கே எடுத்திருக்கிறேன். ஸோ இது எம்டியாக இருக்குது, இந்த டம்ளர் எம்டியாக இருக்குது, இதில் ஃபுல்லும் வந்து தண்ணி இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதில் தண்ணியை ஊற்றுறேன். முதல்ல கொஞ்சம் எனக்கு நிறைய கோபம் இருக்குது, கோபத்துக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்து ஏமாற்றம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன்.
அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் பொறாமை இருக்குது, அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு சில கவலைகள் இருக்குது, அதுக்கு நான் தண்ணி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆற்றாமை இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் மேலே வருத்தங்கள் இருக்குது. எனக்கு என்னையவே பிடிக்கலை, எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு என் மேலே ரொம்ப பரிதாபமாக நான் ஃபீல் பண்ணுறேன், என்னை யாருமே நம்பலை அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னை யாருமே லவ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி என் மனசுக்குள்ள எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஒரு தடவை எனக்கு எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் ஜாஸ்தி ஆக ஆக நான் இந்த எமோஷன் இங்கேருந்து இந்த இதை நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்படி. ஸோ இப்போ என்னவாயிட்டு, இங்கேருந்து ஃபுல்லுத்தையும் நான் இந்த டம்ளர்லேருந்து எம்டி பண்ணி இந்த டம்ளர் முழுக்க நிறைஞ்சிட்டு இப்போ இதுதான் என் கையில் இருக்குது. ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிற கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கடவுள் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆரஞ்சு ஜூஸு, சப்போட்டா ஜூஸு, மாதுளம்பழ ஜூஸு, வாட்டர்மெலான் ஜூஸுன்னு எனக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என் கண்டெய்னர் எப்படி இருக்கு? என்னோட கண்டெய்னரை நான் முழுக்க எனக்கு என்னோட கோபங்களாலையும் என்னோட ஃபீலிங்ஸ்லாலையும் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். மேலே இவ்வளோண்டு இடம் தான் இருக்குது, நான் அவ்வளோதான் தண்ணி எடுத்தனால இவ்வளோண்டு இருக்குது. ஸோ இந்த இதில் கடவுள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது என்னவதான் ஆகும்? இதில் ஃபில் பண்ணால் கூட அது என்னவாகும்? இந்த ஆரஞ்சு ஜூஸோ வாட்டர்மெலான் ஜூஸோ இந்த அழுக்கான தண்ணி, இது அழுக்கான தண்ணின்னு எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அது அழுக்கான தண்ணியாக இருந்தால் அதோட சேர்ந்து அந்த ஆரஞ்சு ஜூஸோ வாட்டர்மெலான் ஜூஸோ விடும்போது அது கலந்து அந்த அழுக்கு தண்ணியாக தான் மாறுமே ஒழிய அந்த வாட்டர்மெலான் ஜூஸோட எஃபெக்ட் இருக்காது. அது போக இதுக்கு மேலே ஃபுல்லும் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது என்னவாக ஆரம்பிச்சிரும்? ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? அந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடியதை நம்மளால் வாங்கிக்க முடியாது, நம்மளால் கிரகிச்சிக்க முடியாது. கிளியர்? ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் an emotional bucket, carrying an emotional bucket with yourself, and you are filling that emotional bucket every time when you are having a negative feeling. நெகட்டிவ் ஃபீலிங் வரும்போது எல்லாம் அதில் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வர்றீங்க. கோபம், சேட்னஸ்ஸு, டிசப்பாயின்மெண்ட்டு எல்லாத்தையும். ஸோ அப்படி அந்த கண்டெய்னர் முழுக்க நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸால் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ், யூ வில் நாட் பி ஏபிள் டு அச்சீவ் யுவர் சக்ஸஸ், யூ வில் நாட் பி ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் எனிதிங் இன் யுவர் லைஃப். ஸோ மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது என்ன? நம்ம ஆசைப்படுற விஷயங்களை, நம்ம ட்ரீம் பண்ணுற விஷயங்களை யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும், அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இப்போ மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும்னா இந்த கண்டெய்னர் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? கண்டெய்னர் முழுக்க நீங்கள் ரெப்பி வச்சிருக்கிற அந்த எமோஷன்ஸு, நெகட்டிவ் ஃபீலிங்ஸு, அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? வாட் யூ ஹாவ் டு டூ இஃப் யூ வாண்ட் டு ஃபில் தட் கப் வித் வாட்டர்மெலான் ஜூஸ், இஃப் யூ வாண்ட் டு ஃபில் தட் கப் வித் சம் ஆரஞ்ச் ஜூஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி, யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தர ரெடியாக இருக்குது. யூனிவர்ஸ் இஸ் abundant, universe is ready and universe is loving to give you all that you desire. நீங்க என்னெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் தர்றதுக்கு இந்த யூனிவர்ஸ் abundant-ஆ காத்துட்டு இருக்கு. ஆனா எப்ப மட்டும்தான் யூனிவர்ஸ் கொடுக்க முடியும்? only if you empty that cup. அந்த கப்பை நீங்க எம்டி பண்ணினா தான் அந்த கப்பில் இருக்கிற விஷயங்கள், தண்ணி, அழுக்கு தண்ணியான உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் எம்டி பண்ணினா மட்டும்தான் யூனிவர்ஸால் ஃபுல் இங்கே வந்து ஆரஞ்சு ஜூஸோ இல்லை வாட்டர்மெலான் ஜூஸோ ஃபில் பண்ண முடியும். மேக்கிங் சென்ஸ் வாட் ஐ ஆம் சேயிங்? இஃப் யூ ஃபீல் தட் இட் மேக்ஸ் சென்ஸ், கிவ் மீ MS in the comment so that I know we are in the same page. நாம் ஒரே சிந்தனையில் ஒரே பேஜில் இருக்கோமா அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் இட் மேக் சென்ஸ், MS மேக் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நான் சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு ரீச் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸு. எத்தனை பேர் இங்கே உங்களுக்கு நீங்களே தினமும் வந்து சொல்லிக்குவீங்க,
நான் வந்து சரியில்லை, நான் சோம்பேறி, எனக்கு வந்து லக் இல்லை, என் வாழ்க்கையில் என்னால் வந்து எதையுமே சாதிக்க முடியலை, நான் அழகா இல்லை, என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்கே, ஐ எம் அன்லக்கி அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் வாழ்க்கை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஏதாவது இந்த வார்த்தை சொல்லியிருப்பீங்களா? ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. என்னைக்காவது இந்த வார்த்தைகளை நீங்க எப்பமாவது உங்ககிட்ட நீங்களே சொல்லியிருக்கீங்களா? கட்டாயமா இதெல்லாம் சொல்லியிருப்போம். நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம வாழ்க்கையில சொல்லியிருப்போம். நான் நிறைய நேரங்கள்ல முன்னாடி சொல்லியிருக்கிறேன், நான் அழகா இல்லை, நான் வந்து லக்கியா இல்லை, என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நான் சொல்றத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் யாருக்குமே தேவையில்லை, என்னை யாருமே லவ் பண்ணலை, நான் இந்த உலகத்தை விட்டு போனா கூட என்னை யாருமே தேட மாட்டாங்க அப்படின்னு நான் ஒரு சில நேரங்களில் நினச்சி தப்பான முடிவுகள் கூட எடுத்திருக்கிறேன். ஸோ ஆனால் இன்னைக்கு நான் வந்து அதுக்காக வேண்டி ஐ ரிக்ரெட் தட், பட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் ஐ ஹாவ் கிராஸ் தட் ஃபேஸ். அந்த ஃபேஸ்லேருந்து நான் கடந்து வந்துட்டேன். ஸோ அதனால என்னை மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும்னு சொல்லி தான் இந்த ஃப்ரீ செஷன்ஸ் இங்கே எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ கட்டாயமாக எல்லாரும் நமக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மாதிரி பேசி இருப்போம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட எமோஷ்னல் பேகேஜஸை வந்து கேரி பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் தான் எமோஷ்னல் பேகேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் தான் நாம் இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் மனசுக்குள்ளே போங்க. உங்களுக்குள்ள யூ கோ இன்சைட் ஃபார் 1 minute. Simply you close your eyes and take your awareness deep inside you. உங்களுக்குள்ள மனசுக்குள்ள உங்களுக்குள்ள என்னெல்லாம் எமோஷன்ஸ் இருக்கு இப்போ, அதை பக்கத்தில் ஒரு பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா பேப்பரில் ஒரு 5 to 6 எமோஷன்ஸ் நோட் பண்ணுங்க. இல்லை பேப்பர் கையில் இல்லை அப்படின்னா நீங்களே மனசுக்குள்ளே லிஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கோபம் இருக்குது, எனக்கு வருத்தங்கள் இருக்குது, எனக்கு சந்தேகங்கள் இருக்குது, செல்ஃப் டவுட் இருக்குது, செல்ஃப் பிட்டி இருக்குது, என்னை நானே பரிதாபமாக பார்க்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் இப்போதைக்கு உங்கள் மனசில் தோணுதோ அது பாசிட்டிவ் செல்ஃபாகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் எமோஷன்ஸாகவும் இருக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மன நிறைவாக இருக்குது. நான் இந்த ஹீலிங் செஷன் எடுக்கிறேன், நிறைய பேருக்கு நான் உதவுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மன நிறைவாக இருக்குது. ஸோ அந்த எமோஷன்ஸையும் நீங்கள் எழுதலாம். தற்சமயம் உங்களுக்கு என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் 5 எமோஷன்ல இருந்து ஒரு 7-8 எமோஷன்ஸ் வரைக்கும் எழுதுங்க. இப்போ நீங்க அந்த எமோஷன்ஸ் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு எமோஷனை எடுத்துக்கோங்க. லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுல டாப்ல இருக்கிறத கூட நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தான் லிஸ்ட் பண்ணிடல அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு எமோஷன், முக்கியமா இப்போ உங்களுக்கு எந்த எமோஷன் ரொம்ப உங்களை தாக்குது, உங்களை பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு எமோஷனை நீங்க எடுத்துக்கிடலாம். அதை எடுத்துட்டு அந்த எமோஷன் உங்க உடம்புல எந்த இடத்துல ஃபீல் பண்றீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கோபப்படுறேன், எனக்கு கோபம் ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னா என் கைகளில் தான் எனக்கு அந்த கோபம் தெரியும். ஸோ கை வந்து எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் நான் பேசுகிறேன் அப்படின்னா என் கைகள் நடுங்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் என்னோட பேச்சு வந்து இவ்வளோ தெளிவாக நான் பேசிகிட்டு இருக்கிறவ வந்து என்னால் பேச்சு தெளிவாக பேச முடியாது. கோபத்தில் இருந்தேன்னா நான் அப்படி ஒரு கோபத்தில் என்னோட நாக்கு கொளரும், சரியா என்னால் பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே அந்த எமோஷன் எங்கே ஃபீல் பண்ணுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், என்னை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அது ஹார்ட்டில் வலிக்கும். யாராவது என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா
அது எனக்கு ஹார்ட்டில் வந்து வலிக்கும், அப்படியே ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு ஹெவினஸ் என்னோட ஹார்ட்டில் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அது போக வேற யாராவது எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை பத்தி தப்பா வெளியில சொல்றாங்க, என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, அவங்க கூட எனக்கு சண்டை வந்திருக்கு, இல்ல அவங்க கூட ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்து அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சா எனக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுல அப்படியே ஒரு பேர்னிங் சென்சேஷன் வரும். புரியுதா நான் சொல்றது? இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வேற வேற விதமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த எமோஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னு உணர்ந்து பாருங்க. இப்போ மெல்லமா கண்களை மூடிக்கோங்க. உங்களுக்கு மேல இருந்து யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு அற்புதமான தங்க நிறமான கோல்டன் ரேஸ் அப்படி உங்களுக்குள்ள பரவுது. நீங்க இப்ப எடுத்துக்கிட்ட எமோஷன் அது என்ன மாதிரி எமோஷனா இருந்தாலும் அது எந்த இடத்துல நீங்க உணர்ந்தீங்களோ, உங்க இதய பகுதியில உணர்ந்தீங்கன்னா, இல்ல உங்க வயிற்று பகுதியில உணர்ந்தீங்கன்னா, இல்ல உங்க கைகள்ல உணர்ந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு இந்த கோல்டன் ரேஸ், இந்த தங்க நிற கதிர்கள் அப்படியே பாயுது. அப்படி ஒரு பிராவகமா பாயுது. அப்படியே அங்க இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸு, அங்க இருக்கக்கூடிய, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எமோஷன்ஸ்ங்கிறது எனர்ஜி இன் மோஷன். ஸோ அங்க ஸ்டக்காக இருக்கிற அந்த எனர்ஜியை அந்த தங்க நிற கதிர்கள் அப்படியே கரைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே அந்த அந்த இடத்துல தேங்கி போயிருந்த அந்த எமோஷன்ஸ் கரையுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டராக ஃபீல் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைச்சிட்டே இருக்கு. இப்போ முழுமையாக அந்த எமோஷன்ஸ் கரைஞ்சிட்டு, இப்போ அந்த தங்க நிற கதிர்கள் உங்கள் உடம்பு முழுக்க பரவி நீங்களே தங்கம் மாதிரி ஜொலி ஜொலிக்கிறீங்க. உங்கள் மனசு இப்போ ரொம்ப லேசாயிட்டு நீங்கள் ரொம்ப லேசாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறீங்க. கண்களை திறக்க வேண்டாம். இந்த மியூசிக்கோட இணைஞ்சிருங்க. அப்படி உள் வாங்குங்க. உங்க எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே கரைஞ்சிட்டு நீங்க இப்போ புதுசா உருவாகி இருக்கீங்க. ரொம்ப தூய்மையா இருக்கீங்க, பியூரா இருக்கிறீங்க, ரொம்ப பரிபூரணமா இருக்கிறீங்க. You are pure, you are light, and you are radiating love. Feel it to heal it. நீங்க அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க, அப்பதான் ஹீல் பண்ண முடியும். Feel it, heal it. Feel the love in your heart. Feel it, heal it. I take 100% responsibility for whatever is within me that has created or contributed to this emotion. நான் எமோஷன் சொல்ற நேரத்தில் நீங்க என்ன எமோஷன் எடுத்துக்கிட்டீங்களோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த சென்டென்ஸை. நான் எமோஷன் சொன்னீங்கன்னா, நீங்க கோபம் எடுத்திருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கோபம் அப்படின்னு வச்சுக்கோங்க. I repeat once again. I take 100% responsibility for whatever is within me that has created or contributed to this emotion. I ask forgiveness. I cleanse this energy and I release it to love and light.
I am sorry for holding on to this feeling and letting it weigh me down. I am sorry for holding on to this feeling and letting it weigh me down. நான் இது நாள் வரைக்கும் இந்த ஃபீலிங்கை சுமந்துகிட்டு இருந்ததுக்காக வேண்டி சாரி கேட்குறேன். என்னைய அது கீழே இழுத்துட்டு இருந்தது அப்படிங்கிறது தெரியாமலே நான் இருந்ததுக்காக வேண்டி சாரி கேட்குறேன். Please forgive me for not realizing sooner that I have the power to heal. Please forgive me for not realizing sooner that I have the power to heal. நான் என்னையே நானே ஹீல் பண்றதுக்குண்டான சக்தி என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத நான் உணராமலே இருந்ததுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னையே நானே சரிப்படுத்துறதுக்குண்டான சக்தி எனக்குள்ளேயே இருந்தது அப்படிங்கிறத உணராம நான் இருந்ததுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன். Thank you for showing me that every emotion is a messenger guiding me back to my truest self. Thank you for showing me that every emotion is a messenger guiding me back to my truest self. ஒரு எமோஷனும் எனக்கான தூதுவன். என்னைய நான் உண்மையா உணர்றதுக்கு அந்த எமோஷன் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எமோஷனும் என்னைய நான் முழுமையா உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பா நான் எடுத்துக்கிட்டு நான் அந்த எமோஷனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். I love you for your strength, for your willingness to grow, and for your endless capacity, and for your endless possibility for love. I love you for your strength, for your willingness to grow, for your endless capacity, for your limitless possibility for love. உனக்குள்ள இருக்கிற உன்னோட சக்திக்காக வேண்டியும் உன்னோட வளர்ச்சிக்கான விருப்பத்துக்காக வேண்டியும் எல்லையற்ற அன்புக்கான எல்லையற்ற வாய்ப்புகளுக்காகவும் அன்புக்கான எல்லையற்ற அதோட சக்திக்காகவும் நான் இந்த பிரபஞ்சத்தை முழுமையா நேசிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஹீல் ஆகிறதுக்கு நான் என்னைய முழுமையா இந்த ஹீலிங் ப்ராசஸுக்கு ஒப்படைக்கிறேன். I surrender and allow myself to happen this Ho'oponopono healing for myself completely. எந்த இடத்துல உங்களோட அந்த ஃபீலிங் ஸ்டக் ஆயிருக்குன்னு நினைச்சிருந்தீங்களோ அந்த இடம் இப்ப கிளியர் ஆயிட்டு அந்த இடத்துக்கு நீங்க இன்னமும் கொஞ்சம் சக்தியை கொடுங்க. இப்ப 21 முறை நான் ஹோனோபோனோ ஹீலிங் ரிப்பீட் பண்ண போறேன். என் கூட சேர்ந்து நீங்க அதை ரிப்பீட் பண்ணுங்க. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. உங்க இதய பகுதி மேல கை வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு முறை ஹோனோபோனோ சொல்லுங்க. I am sorry. Please forgive me. Thank you. I love you. இந்த இதயத்தை முழுக்க அன்புனால நிறைச்சுக்கோங்க. அன்புனால அது ஓவர்ஃப்ளோ ஆகட்டும். அன்புனால அது பொங்கி வழியட்டும். நீங்க எப்பவுமே உங்க இதயத்தை அன்புனால நிறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா வேற எந்த விதத்திலையும் உங்க இதயத்துல பால் படுத்த முடியாது. உங்க இதயத்தை அசிங்கப்படுத்த முடியாது. உங்க இதயத்தை அழுக்குப்படுத்த முடியாது. So keep your heart filled with love always by chanting Ho'oponopono healing every single day. How are you feeling now? லைவ்ல செஷன்ல இருந்தீங்கன்னா இந்த ஹோனோபோனோ ஹீலிங் முடிச்ச பிறகு நம்ம எப்படி உங்க மனசுல நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு உண்டான என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது, அதை நீங்க ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. So hope you may feel lighter and hope you may feel calmer and hope you are filled with love in your heart. ஸோ ஒரு சில கேள்விகள் வந்திருக்கு. நேற்று என்னோட இதில் டைரக்ட் மெசேஜில் கேள்விகள் தினமும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் அதுக்கு ஒரு சில இதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் இது நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இங்கே இந்த ஹீலிங் செஷன் எதுவுமே வந்து இட்ஸ் நாட் எ alternate for your physical treatment. Please note that this is not a alternative treatment for your physical ailment. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக டயபெட்டிஸ்க்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிடணும். ஹோனோபோனோ மட்டுமே நான் சாண்ட் பண்ணுவேன், நான் வந்து டயபெட்டிஸ்லேருந்து வெளியில் வந்துடுவேன் கிடையாது. உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலோ இல்லை வேற இது இருந்தாலோ Ho'oponopono is going to be a supplementary one. It's an additional one for your physical treatment. அது நான் முதல்ல சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை மனசில் வச்சுக்கோங்க.
நீங்கள் எடுத்துட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அது எதுக்காக வேண்டி இருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஹோனோபோனோ ஹீலிங் பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையிங் எஃபெக்டை கொடுக்கும். and it is going to be a supplementary healing or supplementary treatment. அது நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு இப்போ தற்சமயம் ரொம்ப குழப்பமாக இருக்குது, எதுக்காக வேண்டி நான் இந்த ஹோனோபோனோ பண்ணுறது? என் குழந்தைங்களோட நலனுக்கு நான் பண்ணுறதா, இல்லை என் ஹஸ்பண்டோட வேலைக்கு வேண்டி நான் பண்ணுறதா, இல்லை என்னோட ஹெல்த்துக்காக வேண்டி பண்ணுறதா, இல்லை பொதுவாக வாழ்க்கையில் ஏதோ தேக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக வேண்டி நான் ஹீலிங் பண்ணுறதா, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, இல்லை ஒரு நேரத்தில் ஒரு ஹீலிங்கை எடுத்துகிட்டு பண்ணணுமா, அப்போது ஒரு பிரச்சனை என் குழந்தையோட நலனுக்காக வேண்டி நான் பண்ணுறேன்னா அதை எத்தனை நாள் நான் பண்ணணும்? ஸோ இதெல்லாம் எனக்கு வந்த கேள்விகளாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கும்போது இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த காரணமும் எடுக்க வேண்டாம். எந்த காரணமும் இல்லாமலே நீங்கள் 21 முறையோ 54 முறையோ உங்களால் முடிஞ்ச வசதியான எண்ணிக்கையில் நீங்கள் ஹோனோபோனோ ஹீலிங் ப்ரேயரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் காரணமும் எடுக்காமல் பண்ணினீங்கன்னா என்ன அது அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அந்த பொறுப்பை ஹீல் பண்ணுற பொறுப்பையும் க்ளீன் பண்ணுற பொறுப்பையும் கிளியர் பண்ணுற பொறுப்பையும் யாருக்கிட்ட விட்டுட்டீங்க? உங்களோட ஹையர் பவர் கிட்ட விட்டுட்டீங்க, உங்களோட யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கடவுளோ இல்லை காஸ்மாஸோ இல்லை யூனிவர்ஸோ இல்லை அந்த ஹையர் சக்தியோ ஏதோ ஒன்று, அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது. ஸோ உங்களால் அதை உணர முடியாட்டாலும் யூனிவர்ஸுக்கு அது கட்டாயமாக தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு பிகினராக இருக்கும்போது எந்த ஒரு பர்டிகுலர் காரணமும் நீங்கள் எடுத்து செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ஹோனோபோனோ ஹீலிங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 11 முறையாவது, மினிமம் 11 முறையாவது நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். இது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் ஹோனோபோனோ ஹீலிங் சாண்ட் பண்ணிட்டே இருந்தாலும் எத்தனை நாட்களுக்குள்ள ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும்? நான் மணிக்காக வேண்டி அதாவது பணத்துக்காக வேண்டி நான் ஹோனோபோனோ ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை நாட்களுக்குள்ள எனக்கு அந்த பணம் கிடைக்கும், அந்த ஹீலிங் எனக்கு நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேசலாம். ஸோ இது மனுஷங்களுக்கு மனுஷங்க பர்சன் டு பர்சன் வேறுபடும் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் எவ்வளவு பேக்கேஜ் தூக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கையில் ஏந்திட்டு இருக்கீங்க, எவ்வளவு குப்பையை செமந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒருத்தவங்களுக்கும் அது மாறுபடும். எனக்கு 21 நாளில் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் 21 நாளில் நடக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு சில பேருக்கு ஒரு நாளில் கூட மாறலாம், இல்லை 2 நாட்கள் கூட மாறலாம். சில பேருக்கு வருஷக்கணக்கில் சொன்னால் கூட மாறாமல் இருக்கலாம். பயமுறுத்துறாங்களே நினைக்காதீங்க, அப்படி கூட இருக்கலாம். எதனால் அப்படின்னா இந்த ஹோனோபோனோவோ இல்லை எந்த ஹீலிங் மெத்தடாக இருந்தாலும் அந்த ஹீலிங் மெத்தட் எப்போ தான் வேலை செய்யும்? நீங்கள் பரிபூரணமாக சரண்டர் ஆகணும், நீங்கள் பரிபூரணமாக நம்பணும். நமக்கு இது நடக்கும், இது மாறும் அப்படின்னு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட தாட்ஸ், உங்களோட பிலீஃப்ஸ், உங்களோட ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவாக என் வாழ்க்கை மாறும், FTBA இந்த நாளையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த நாளையும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணணும். உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட பிலீஃப் எப்படி இருக்குது, உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அதை பொறுத்து தான் உங்களோட ஹீலிங்கோட டைமும் எடுக்கும். ஸோ அதை நான் கேரண்டி பண்ணி சொல்ல முடியாது, எத்தனை நாளுக்குள்ளே ஹீலிங் நடக்கும் அப்படின்னு என்னால் கேரண்டி பண்ணி சொல்ல முடியாது.
ஸோ நாங்கள் எங்களோட கம்யூனிட்டியில் 108 முறை ஹூனோபோனோ ஹீலிங் என் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ தினமும் காலையிலையும் நைட்டும் அவங்களோட பேர்களை நாங்கள் ஒரு சார்ட்டில் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த பேப்பர் அந்த பேர்களை வச்சு அதுக்கு கிட்ட ஸ்பீக்கரை வச்சு 108 முறை ஹூனோபோனோ ஹீலிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனர்ஜி வைஸ் எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கறதுனால கட்டாயமாக நான் செய்கிற அந்த 108 ஹூனோபோனோ ஹீலிங் காலையிலையும் நைட்டும் பண்ணுறது என்னோட கம்யூனிட்டி சாக் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு சிஸ்டர்ஸ்க்கும் அந்த ஹீலிங் எனர்ஜி போகுது. உங்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்காக வேண்டியும் நான் 108 முறை ஹூனோபோனோ ஹீலிங் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா உங்களோட பேரு அதை இல்லை யாருக்காவது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களோட பேரையும் எனக்கு டைரக்ட் மெசேஜில் அனுப்புங்க. டிஎம்ல இன்ஸ்டாகிராம்ல டிஎம்ல உங்களோட பேரு எதுக்காக வேண்டி ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க பிசிக்கல் ஹெல்த்தா, மென்டல் ஹெல்த்தா, ரிலேஷன்ஷிப்பா, மணியா என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு டைரக்ட் மெசேஜில் எழுதுங்க. நான் கட்டாயமா நாளையில இருந்து உங்க பேரையும் அந்த லிஸ்ட்ல நான் சேர்த்துக்கிறேன். 108 முறை ஹூனோபோனோ ஹீலிங் நான் பண்றதுக்கு உங்களுக்கு உதவுறேன். தேங்க்யூ சுசி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு நிறைய ஹீலிங்கை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. நிறைய உங்களுக்கு பழைய கசப்பான எண்ணங்கள், கசப்பான சம்பவங்கள் இன்னைக்கு மேலே வரலாம். ஸோ அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது உங்களுக்கு ஹீலிங் நடக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அப்படி மனசில் ரொம்ப பாரமாக இன்னைக்கு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு மனசில் ரொம்ப அழுத்தமாக இன்னைக்கு நினச்சிங்கன்னா இன்னொரு முறை ஹூனோபோனோ சாண்ட் பண்ணுங்க. தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு இன்னொரு முறை ஹூனோபோனோ சாண்ட் பண்ணுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் 9 மணிக்கு நாம் சந்திக்க போகிறோம். நாளைக்கு நாம் ஹீலிங் பண்ண போது ரிலேஷன்ஷிப், நம்மளோட உறவுகள், ரிலேஷன்ஷிப், நம்மளோடான உறவு செல்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் அதர்வைஸ் நம்மளோட ஸ்பவுஸோட உண்ட ரிலேஷன்ஷிப், நம்மளோட சில்ட்ரன், நம்மளோட கொலீகு, நம்மளோட பாஸு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட நெய்பர்ஸு, இந்த மாதிரி பொதுவாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூக்காக வேண்டி நாளைக்கு நாம் ஹூனோபோனோ ஹீலிங் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் ஜாயின் பண்ணதுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ஹீலிங் எனர்ஜி பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் அந்த முழு முதற் கொண்ட யூனிவர்ஸை நான் வேண்டிக்கிறேன். நன்றி. See you tomorrow. Bye. Take care. Stay mindful. Stay happy. Bye.